सर्वत्र गोविंदनाम संकीर्तनं गोविंद जय बोल सद्गुरुनाथ महाराज की. ഇവിടെ എല്ലാവരും പറഞ്ഞതുപോലെ ശുദ്ധ മലയാളത്തിൽ പറയാം വയ്യ. കാരണം സ്വദേശം തമിഴ്നാട്. ഇപ്പോൾ ഇടയ്ക്ക് മലയാള പ്രദേശത്തിൽ വന്നത് കൊണ്ട് കുറച്ചൊക്കെ മലയാളം അറിയാം. ഇപ്പം തമിഴ് സരളമായിട്ട് വരും. ഇപ്പം തമിഴും കുറച്ച് മലയാള വേർഡും ചേർന്ന് തമിഴാളമായിട്ട് പറയാം. നമുക്ക് ഭാഷ മുഖ്യമില്ലേ, നമുക്ക് വേണ്ടത് ഭാഗവതം. ഭാഗവതത്തിൻ്റെ ഭാഷ സംസ്കൃതമോ മലയാളമോ അല്ലേ. ഭാഗവതത്തിൻ്റെ ഭാഷ സമാധി ഭാഷ. ഇപ്പോൾ ഭാഗവതം ശ്രവണം ചെയ്യണമെങ്കിൽ വെറും കാതുകൊണ്ട് ശ്രവണം ചെയ്താൽ പോരാ. ഭാഗവതത്തിലെ തൃതീയ സ്കന്ധത്തിൽ പറയുമ്പോൾ മനു എങ്ങനെ ഭാഗവത ശ്രവണം ചെയ്തു? ഹൃദാ ശൃണ്വൻ ഹരേ കഥാഹ. ഹൃദയം തുറന്നു ഭാഗവതം ശ്രവണം ചെയ്യണം. വെറും കാതുകൊണ്ട് ശ്രവണം ചെയ്താൽ പോരാ. അപ്പം എല്ലാവരും ശ്രദ്ധിച്ച് കേട്ടാൽ മനസ്സിലാക്കി തരട്ടെ, പ്രാർത്ഥിക്കാം. നമുക്കിപ്പോൾ വിഷയം കൊടുത്തത് ജീവന് ശരീരം ബന്ധനമോ അങ്ങനെ ഒരു വിഷയം. அதுக்கு ஒரு கதை வச்சு தானே ஒரு விஷயம் பறையணும். அதுக்கு நமக்கு கொடுத்தது விருத்ராசுர உபாக்கியானம் சித்திரகேது உபாக்கியானம். அதில் பிரதானமாயிட்டு ஸ்லோகம் விவரணம் செய்ய வேண்டது அஜாத பட்சாயிவ மாதரம் ககாஹா எങ്ങനെ லெட்டரில் വന്നു. അപ്പോൾ ആ വിഷയത്തെക്കുറിച്ച് നമുക്ക് ഒരു മണിക്കൂർ ഇപ്പോൾ സംസാരിക്കാം. ജീവനുക്ക് ശരീരം ബന്ധനമോ എന്ന് ചോദിച്ചാൽ ആ ചോദ്യത്തിലെ ഒരു ചെറിയ തെറ്റു വന്നോന്ന് ഒരു സംശയം. കാരണം ജീവനുക്ക് ബന്ധനമേ ഇല്ല. ബന്ധനം ഉണ്ടെങ്കിൽ തന്നെ മോക്ഷം വരും. ബന്ധനമേ ഇല്ല. ബദ്ധോ മുക്ത, ഭഗവാൻ ഏകാസ്കന്ധത്തിൽ പറയുമ്പോൾ ബദ്ധോ മുക്ത ഇതി വ്യാഖ്യ ഗുണതോമേന വസ്തുതഃ ഗുണസ്യ മായാമൂലത്വാത് നമേ മോക്ഷോ ന ബന്ധനം. ജീവനുക്ക് ബന്ധനവും ഇല്ല, ബന്ധനമേ ഇല്ല. ബന്ധനം ഉണ്ടെങ്കിൽ തന്നെ മുക്തി, പിന്നെ മോചനം. ഇപ്പോൾ ബന്ധനം എല്ലാവരും സർവശാസ്ത്ര വിരുദ്ധമായിട്ട് ഇങ്ങനെ പറഞ്ഞാലോ. ഇത് മേ വ്യാഖ്യ. കൃഷ്ണൻ പറഞ്ഞു ഇത് എൻ്റെ വ്യാഖ്യാനം. മറ്റേ എല്ലാവരും എങ്ങനെ പറയട്ടെ? ബന്ധനമേ ഇല്ല. ബന്ധനപ്പെട്ടതായിട്ട് ജീവൻ വിചാരിച്ചു കൊണ്ടിരിക്കും. குரங்கு பிடிக்கணுமெങ്കിൽ ஒரு கூடு வச்சு அதில் ஒரு பிடி கடலை இட்டும். கடலையை இட்டால் ஆ குரங்கு எது செய்யும்? தன்னுடைய கை கொண்டு ஆ கடலையை எடுக்கும். கடலையை எடுத்து வெளியில் போகணும்னு வெளியில் போகும்பொழுது கை மாட்டு. காரணம் கை விடும்போது சிறிய கையாக இருந்தோம். இப்போ கடலையை எடுத்த போல் முஷ்டியாயி. அப்போ சிறிய துவாரம் கொண்டு வெளியில் எடுக்க முடியாத அதை குரங்கு இழுத்து கட்டி போட்டோன்னு விசாரிச்சு கொண்டு இருக்கு. கட்டி போட்டுட்டு இல்லை. குரங்கு எப்போதும் முக்தன்தான். அதை எது செய்யணும்? இந்த கடலையில் உள்ள ஆகிரகத்தை விடணும். விட்டாலும் முக்தன். அப்போ ஆ குரங்குக்கு என்ன இஷ்டம்? கடலையும் வேணும், முக்தனாயிட்டு ஆறணும்னா அது பற்றில்லை. அப்போ பகவான் പറഞ്ഞു இதை விடும் அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று தமிழ்நாட்டில் உள்ள ஆழ்வார், நம்மாழ்வார்னு ஒரு பக்தன் பறையும்போல் அற்றது பற்றனில், உன்னுடைய பற்று விட்டால், உன்னுடைய ஆகிரகத்தை விட்டால் நீ முக்தன். ஆகிரகம் உள்ள வர அவன் முக்தனாக சாதிக்கல. மோட்சம் என்கிற சப்தத்தினுடைய அர்த்தம் மோகம் க்ஷயிக்கணும். இப்போ மோகத்தை விட்டால் தானே நமக்கு மோட்சம் கிட்டும். அப்போ இந்த குரங்கு கடலையை பிடிச்சு கொண்டு கட்டி போட்டோன்னு விசாரிச்சு இருப்பது போல நாமும் அதே போல விசாரிச்சு கொண்டு இருக்கோம். இப்போ நமக்கு பந்தனமும் இல்லை, மோச்சனமும் இல்லை. பின்ன இன்னொரு விஷயம், இது வேதாந்தத்தில் சொல்லுன்னு இன்னொரு ஒரு உதாகரணம். ஒரு பிட்சக்காரன், பணம் இல்லாத ஒரு ஆள் டெய்லி படுக்கும் பொழுது எனக்கு பணம் இல்லல்லோ, பணம் இருந்தால் சுகாயிட்டு இருக்காமல்லோ, பணம் இல்லல்லோன்னு இങ്ങനെ പറഞ്ഞു കൊണ്ട് ஒரு பிட்சக்காரன் உறங்கி கொண்டு இருக்கான். அவன் ஏது ஒரு குடில்ல உறங்கி கொண்டு இருக்கானோ அவன் உறங்குன ஸ்தலத்தில் தாழ ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நிதி இருக்கு. புதையல் ஒரு 10 கோடி நிதி அடியில் உண்டு. அது மேலே முண்டு விரிச்சு படுத்து கொண்டு இருக்கான். திவசம் டெய்லி அதுக்கு மேலே படுத்து கொண்டு இருக்கான். அவன் இங்கே பிச்சைக்காரனை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன்னு. அவன் பிச்சைக்காரன் இல்லை, 10 கோடி கோடீஸ்வரன்.
ஆனால் அறிஞ்சில்லை. அறிஞ்சால் கோடீஸ்வரனை அறியாம பற்றும். தான் உறங்குന്ന ஸ்தலத்துக்கு தாழ 10 கோடி ரூபாய் நிதி உண்டெങ്കിലും ആ നിധി അറിയാത്ത വരെ ഇയാള് പിച്ചക്കാരൻ, ഭിക്ഷ എടുക്കുന്ന ആൾ தான். அப்போ അവിടെ நிதி உண்டுன்னு ஒரு ஆள் പറയணும். யாரு? ஒரு ஆள் மை போட்டு ஒரு ஆள் கண்டு ഇവിടെ நிதி உண்டு എടുത്തോളണ ഉടനെ സുഖമായിട്ട് എടുക്കാൻ പറ്റും. അതുപോലെ ഒരു ആൾ പറയുന്നത് പോലെ ഒരു ഗുരു നമുക്ക് ഉപദേശിക്കണം. നീ ഒന്നും നീ ബന്ധനല്ല, നീ നിത്യമുക്ത ശുദ്ധ ബുദ്ധ ആത്മാ, നീ ആനന്ദ സ്വരൂപി. അങ്ങനെ ഒരു ഗുരുനാഥൻ പറഞ്ഞാൽ പിന്നെ നമുക്ക് സുഖം. ഇപ്പൊ ഈ വിഷയത്തെ നമുക്ക് ഇവിടെ പ്രധാനമായിട്ട് ഇവിടെ നമുക്ക് സത്രത്തിലെ പ്രഭാഷണത്തിൽ തന്നിട്ടുണ്ട്. ഇപ്പൊ നമുക്ക് മുഖ്യം വിഷയം ബന്ധപ്പെടാതെ ഇരിക്കണം, ആഗ്രഹത്തെ വിടണം. ആഗ്രഹത്തെ വിടണമെങ്കിൽ അത് അത്ര സുലഭമില്ലേ. അപ്പൊ ആഗ്രഹത്തെ വിടണമെങ്കിൽ അത്ര സുലഭമില്ലേ. അപ്പോൾ ഒരു സുലഭ വഴി അതേ ആഗ്രഹത്തെ ഭഗവാനിൽ തിരിച്ചാൽ നമുക്ക് അതേ മുക്താൻ സാധിക്കാം. ആഗ്രഹത്തെ വിട വേണ്ടാം, അതേ ആഗ്രഹത്തെ ഭഗവാൻ പക്കം, അത് ആഗ്രഹത്തെ നമ്മുടെ പ്രേമിയെ ഭഗവാനിടത്തിൽ വെച്ചാൽ, ലോകത്തിലുള്ള ഒരു വിഷയപ്രീതിയെ ഭഗവാനിടത്തിൽ വെച്ചാൽ നമുക്ക് സുലഭമായിട്ട് മുക്തനാകാം. ഈ കഥ, ഈ വിഷയം നമുക്ക് ഇവിടെ വൃത്രാസുര ഉപാഖ്യാനത്തിലെ തസ്യാസൻ വിശ്വരൂപസ്യ ശിരാംസി ത്രീണി ഭാരത സോമപീഠം സുരാപീഠം അന്നാദമിതി ശുശ്രുമേ. വിശ്വരൂപൻ ഒരു മഹാത്മാ. ആ മഹാത്മാ വിശ്വം ന ഭഗവാൻ അർത്ഥം. സഹസ്രനാമത്തിന്റെ ആദ്യം നാമം വിശ്വം. വിശ്വം വിഷ്ണുരു വഷട്കാര. ഇപ്പൊ വിശ്വരൂപൻ ഏത് അർത്ഥം? ഉലകത്തിലെ കാണുന്ന എല്ലാവற்றையும் ഭഗവാനായിട്ട് കാണുന്ന ഒരു ആൾ മഹാത്മാ. അപ്പൊ അസുരന്മാരെ കാണുമ്പോഴും ഭഗവാന് തോന്നി അദ്ദേഹത്തിന്. അപ്പൊ അസുരന്മാർക്കും ആവിർഭാഗം കൊടുത്തു. ഇത് കണ്ട ദേവേന്ദ്രൻ വിശ്വരൂപണ വധം ചെയ്തു. വധം ചെയ്തപ്പോൾ ബ്രഹ്മഹത്യ ദോഷം വന്നു. ഇന്ദ്രന് ഗുരുവ വധം ചെയ്ത ബ്രഹ്മഹത്യ ദോഷം വന്നു. അത് ശരീരത്തിലെ തന്നെ ഉണ്ട്. പഞ്ചഭൂതമും ശരീരത്തിൽ ഉണ്ട്. ആകാശം ഉണ്ട്, വായു ഉണ്ട്, ചൂടു ഉണ്ട്, വെള്ളമും ശരീരത്തിൽ ഉണ്ട്, പാർത്ഥിവം പൃഥിവിയും ഉണ്ട്. എല്ലാം ശരീരത്തിലുണ്ട്. പൃഥിവി സംബന്ധം അസ്ഥി, ജലസംബന്ധമായിട്ട് നമുക്ക് രക്തം ഓടിക്കൊണ്ടിരിക്ക്. വായു ഉള്ള പോയി നാസികാദ്വാര വഴി വന്നു പോയിക്കൊണ്ടിരിക്ക്. ചൂടും അഗ്നി പഞ്ചഭൂതങ്ങളും ശരീരത്തിൽ ഉണ്ട്. അപ്പോൾ ഏത് ചെയ്തു? ആകാശத்துக்கு മാത്രം എന്ത് സംബന്ധവും ഇല്ല. തന്റെ ഏത് ശരീരം കൊണ്ട് ഈ പാപം ചെയ്തോ അത് ആ പാപത്തെ 4 പേർക്ക് പിരിച്ചു കൊടുത്തു. ഭൂമ്യംബുദ്രുമയോഷിഭ്യ, ഭൂമിദേവിക്ക് കുറച്ച്, പിന്നെ മരത്തുക്ക്, ഭൂമി അമ്പു ചിന്ന വെള്ളത്തുക്ക്, സ്ത്രീകൾക്ക്, ഇങ്ങനെ 4 ഭാഗമായിട്ട് പാപത്തെ പിരിച്ചു കൊടുത്തു. പാപം പിരിച്ചു കൊടുത്താലും ആ തന്റെ ഉള്ള മനസ്സിലെ സൂക്ഷ്മ രൂപമായിട്ട് ഉള്ള പാപം പോയിട്ടില്ല. അതേ പാപം തിരിച്ച് 2ാമത്തെ പ്രാവശ്യവും ബ്രഹ്മഹത്യ ചെയ്യുന്ന ഒരു ബുദ്ധി തന്നു. പിന്നെ 2ാമത്തെ പ്രാവശ്യം വൃത്രാസുരനെ വധം ചെയ്തുകൊണ്ടിരിക്കാം ഇന്ദ്രൻ. കാരണം അത് പാപം ശരിക്കും മുഴുവതും പോയിട്ടില്ല. പിരിച്ചു കൊടുത്തും സൂക്ഷ്മ രൂപമായിട്ട് മനസ്സിലെ തങ്കി ഒരു കുറേ ഭാഗം. ഇപ്പൊ ഇങ്ങനെ വിശ്വരൂപണ വധം ചെയ്തപ്പോൾ തൊട്ടാവുക്ക് കോപം വന്നു. ഒരു ആഭിചാര ഹോമം ചെയ്തു. ഭഗവാൻ വേദമന്ത്രം ഉച്ചാരണം ചെയ്യുമ്പോൾ ശരിക്കും ഉച്ചരിക്കണം. കുറച്ച് തെറ്റ് വന്നാലും നമുക്ക് വിപരീത ഫലം ഉണ്ടാവും. അപ്പൊ വിപരീത ഫലം ഉണ്ടായി. ഇന്ദ്രനെ കൊല്ലാൻ വേണ്ടി മകൻ വിരണു ഹോമം ചെയ്യുമ്പോൾ ഇന്ദ്രശത്രോ വിവർദ്ധസ്വ ഹോമം ചെയ്യുമ്പോൾ 2 സമാസമുണ്ട് സംസ്കൃത പദത്തുക്ക്. ഇന്ദ്രസ്യ ശത്രുഹു ഇന്ദ്രശത്രുഹു, ഇത് തത്പുരുഷ സമാസം. സ്വരം മാറുമ്പോഴു ഇന്ദ്രഹ ശത്രുഹു യസ്യ സഹാന് ബഹുവ്രീഹി സമാസമായിട്ട് മാറി. ഇന്ദ്രനെ കൊല്ലാൻ വേണ്ടി മകൻ വിരണു പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ സ്വരം മാറിയതെ കൊണ്ട് ഇന്ദ്രനാളെ കൊല്ലപ്പെട വേണ്ടിയ മകൻ. അപ്പൊ നമ്മ വേദമന്ത്രങ്ങൾ അത് ശരിക്കും ഉച്ചരിക്കണം. സാധാരണ ഒരു ആളെ കണ്ട് സൗഖ്യമായിരു അങ്ങനെ പറഞ്ഞാൽ അതൊരു അർത്ഥം. സൗഖ്യമായിരു அப்படின்னா ഒഴിഞ്ഞു പോണ അർത്ഥം. ഒരു സാധാരണ സൗഖ്യമായിരുന്ന് ഒരു വാർത്തയെ സ്വരം കുറച്ച് മാറ്റി പറഞ്ഞാൽ അർത്ഥം മാറും. അപ്പൊ ലൗകിക വാക്ക് സ്വരം മാറുമ്പോഴും അർത്ഥം മാറും. അപ്പൊ വേദവാക്ക് ശരിക്കും ഉച്ചരിക്കണം. അപ്പോൾ ആ യാഗകുണ്ടത്തിൽ നിന്നും വൃത്രാസുരൻ കിളമ്പി വന്നപ്പോൾ ദേവന്മാർ തന്നുடைய ആയുധങ്ങൾ എല്ലാം പ്രയോഗിച്ചു. വൃത്രാസുരനെ എല്ലാമത്തെയും മുഴുകി. അപ്പൊ ദേവന്മാർ വൃത്രനോട് യുദ്ധം ചെയ്യാൻ ശക്തിയില്ലാത്ത സമയത്തിൽ ഭഗവാനെ പ്രാർത്ഥിച്ചു.
பகவான் ஐடியா கொடுத்து கஷ்டப்பட வேண்டாம். ததீச்சி மகரிஷின்னு ஒரு மகரிஷி உண்டு. ஆ மகரிஷிൻ്റെ நட்டெல்ல எடுத்து காரணம் அത്ര தபசு செய்து நாராயண கவசம் ஜபம் பண்ணி ஆ தேகத்தின் ததீச்சி மகரிஷியினுடைய நட்டெல்லு முழுவதும் மந்திர சக்தி. இப்போ நம்ம ஒரு மாலை ஜபிச்சு இருந்தால், ஒரு மாலை வச்சு இங்கே ராம 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 நாராயண ஜபிச்சு 1 கோடி ஜபிச்சால் ஆ மாலையில் சாநித்தியம் வரும். இப்போ மாலையை மாற்றாம பாடலை. அதுபோல் ஏது விக்கிரகத்தை பூஜை செய்து கொண்டிருக்குமோ அந்த விக்கிரகத்தையும் மூர்த்தியும் அடிக்கடி மாற்றாம பாடலை. அது ஒரு மூர்த்தினா அதே மூர்த்தியில் செய்து கொண்டு வந்தால் சாநித்தியம் ஜாஸ்தி ஆகும். அதுபோல் ஒரே புஸ்தகம் பாகவத புஸ்தகம் படித்து வந்தால் ஆ புஸ்தகத்தில் ஒரு சாநித்தியம். அதுபோல் ஒரே மாலையில் ஜபிச்சு இருந்தால் மாலையில் சாநித்தியம். நாமம் ஜபிச்சு மாலையிலையும் ஆ சாநித்தியம் உண்டு. ஹனுமான் ராமநாமம் ஜபிச்சு ஹனுமானுடைய ரோமத்திலையும் ராமநாமம் உண்டு. தன்னு மே ராம் மனு மே ராம் ரோமு ரோமு மே ராம் ரே. ஹனுமானுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் ராமனாயிட்டு தரிசனம் கொடுத்தோம். இப்போ ஹனுமான் துவாரகையில் வந்து கிருஷ்ணனை ராமனாயிட்டு தரிசனம் செய்து போய சேஷம் ஆ முறியில ஒரே சப்தம் ராம 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 ராமன். ஹனுமானுக்கு ஏது முறியில் கிருஷ்ணன் தரிசனம் கொடுத்தோ ஆ முறி முழுதும் இங்கே சப்தம் கேட்ட போல எல்லாருக்கும் அற்புதமாய் ஈ முறியில் எங்கே நாமம் வந்து கொண்டு இருக்குன்னு அப்படியே அந்த முறியில் லைட்டு இட்டு நோக்கும் பொழுதும் ஆ முறியில் ஹனுமானுடைய ஒரு ரோமம் தாழ வீணும். கிருஷ்ணனை ராமனாயிட்டு தரிசித்த போல் இப்படி புலகாங்கிதமாயி ஆ ஹனுமானுடைய ஒரு ரோமம் தாழ வீழ்ந்த போல் ஆ ரோமம் ராம ராம ராமன் இங்கே சாடி கொண்டு இருக்கு ஜபிச்சு கொண்டு. அப்போ ஒவ்வொரு ரோமத்திலையும் ஹனுமானுடைய ஒவ்வொரு ரோமத்திலையும் ராமநாமம் உண்டு. அதே போல மகாராஷ்டிரத்தில் ஜனாபாயின்னு ஒரு பக்தை சுடுவெல்லம் தயார் செய்ய வேண்டி சாணத்தை வரட்டி ஆயிட்டு தட்டி வச்சிருக்கான். ஆ வரட்டிய அடுத்த வீட்டு ஸ்திரீ கொண்டு போய் இப்போ ஜனாபாய் പറഞ്ഞു, இது நான் பாகவதன்மாருக்கு சுடுவெல்லம் தயார் பண்ண வேண்டி நான் வரட்டி வச்சு செய்து வச்சுட்டுண்டோ என்னோட வரட்டி. அப்போ அடுத்த வீட்டுக்காரர் ചോദിച്ചു உன்னோட வரட்டின்னு எழுதி வச்சுட்டுண்டோன்னு. இல்லை நான் இங்கே நாமம் சொல்லி தட்டிய வரட்டி சாணத்தை கொண்டு விட்டல் விட்டல்னு அதை தாழ இட்டால் சப்தம் விட்டல்னு கேட்கும். இப்போ நாமம் ஜபிச்சு வரட்டி தட்டியதை கொண்டு ஜனாபாய் தன்னுடைய வரட்டி அப்படி போடும்பொழுது விட்டல் விட்டல் இங்கே தாழ வீணும். சில வரட்டி டொப் டொப்னு சத்தம், இது அடுத்த வீட்டுக்காரர் இது ஒன்னோட வரட்டி எடுத்துக்கொள்ளும். വിട്ടലിന് ശബ്ദിക്കുന്ന വരട്ടി എൻ്റെ വരട്ടി അങ്ങനെ. അപ്പോൾ കാരണം നാമം ജപിച്ചുകൊണ്ട് തട്ടിയ വരട്ടിക്കും ആ സാന്നിധ്യം വന്നു. അപ്പോൾ അത് நம்ம ரூபத்தையோ ஏதோ மாற்றாம பாடல. அப்போ ததீச்ச மகரிஷிக்கு வித்யா விரத தபஸ்ஸாரம் காத்திரம் நிறைய நாமம் ஜபிச்சு നാരായണ കവചം ജപിച്ച് അദ്ദേഹത്തിന് നട്ടെല്ല് മുഴുവതും മന്ത്രശക്തി ഉണ്ട്. അപ്പോൾ ഭഗവാൻ പറഞ്ഞു കൊടുത്തു അദ്ദേഹത്തിന് നട്ടെല്ല് എടുത്ത് യുദ്ധத்துக்கு പോയാൽ ജയം കിട്ടും. ഉടനെ എല്ലാ ദേവന്മാരും ദദീച്ചി മഹർഷിയോട് പ്രാർത്ഥിച്ചു, ദദീച്ചി മഹർഷിയെ എന്താണ് വേണം, ഒരു ചെറിയ ഉപകാരം ചെയ്താൽ മതി. എന്താണ്, കുറച്ച് നട്ടെല്ല് മാത്രം എടുത്ത് കൊടുത്താൽ മതി, വേറെ എതും വേണ്ട. അങ്ങനെ നട്ടെല്ല് കൊടുക്കണമെങ്കിൽ ശരീരത്തെ വിടണം. അപ്പം അദ്ദേഹം പറഞ്ഞു ഈ ശരീരം കൊണ്ട് ഒരു പ്രയോജനമില്ല ഞാൻ വിചാരിച്ചു. കാരണം ഈ ശരീരത്തിലെ ഒരു ഗൗരവം ഇല്ല. ഇപ്പം മാട് ചെത്തുപോയാൽ அதனுடைய தோல் கொண்டு ஒரு வாத்தியம் தயார் செய்ய பற்றும். இதுபோல ஏது ஜீவி மரிச்சாலும் அந்த ஜீவி அந்த பிராணியோட தோல் கொண்டு ஒரு வாத்தியம் ஏதெങ്കിലും தயார் செய்ய பற்றும். எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு சரீரம் நம்மோட சரீரம் மாத்திரம். இப்போ ഈ ശരീരം കൊണ്ട് இந்த சரீரத்தை ஆத்மா இருக்குன்னவர் தான் கௌரவம், இல்லைங்கில் கௌரவம் இல்லை. ஒரு பக்தன் க்ஷேத்திரத்தில் தேவியை தொழான் வேண்டி போகும்பொழுது தான் போட்டு இந்த செப்பல் பிஞ்சு போய் செப்பல் வாறு அருந்துது. செப்பல் பிஞ்சு போன உடனே ஒரு வீட்டில் பெல் அடிச்சு. நான் அவட வீட்டுக்காரன் എന്താണ് வேணும், இந்த செப்பல் இங்கே பிஞ்சு போய் இப்போ மழை காலம் ஆகிட்டு இருக்கு, செப்பலை எங்களுடைய வீட்டு திண்ணையில் வைக்காம், நான் க்ஷேத்திரத்தில் தொழுது போகும்போல் கொண்டு போய்கொள்ளலாம். இப்போ வீட்டுக்காரன் പറഞ്ഞു வெளியில் வைக்க வேண்டாம், திண்ணையில் வச்சால் யாரெങ്കിലും கொண்டு போகும். இல்லை பிஞ்ச செருப்பாக இருந்தாலும் இப்போ எல்லாரும் பகுதியால் சத்தத்தில் செருப்பு கொண்டு போகணும் ஆளும் உண்டு. அப்போ இதில் உள்ளே எடுத்து பத்திரமாயிட்டு வச்சோலும் அப்படின்னு അദ്ദേഹം அந்த வாறு அருந்து போன செருப்பை உள்ளே இட்டு அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதே வழிக்கூடு மரிச்சு போன ஒரு ஆளுடைய சவசரீரம் கொண்டு போய் கொண்டு இருக்கும்பொழுது மழை வந்தோம். இப்போ எல்லாரும் அதே வீட்டுக்காரன் பெல் அடிச்சு மழை வந்தோம், சவசரீரம் ஸ்மசானத்துக்கு போகுന്ന வழியில்
കുറച്ച് നേരം തിണ്ണയില വച്ച് പിന്നെ കൊണ്ടുപോയിക്കൊള്ളണം. വേണ്ട വേണ്ട, அந்த பிஞ்சு வாறு அருந்து போன ஆ செருப்பை உள்ள இட்டும். ஆனா ஆத்மா போன ஈ சரீரத்துல ஒரு கௌரவம் இல்லை. ஒரு பிஞ்ச செருப்புக்கு உள்ள கௌரவம் கூட இல்லை ஈ சரீரத்துல. இப்ப ஈ சரீரம் கொண்டு எதுவும் உபயோகம் இல்லைன்னு நான் விசாரிச்சிருக்கும்போது നിങ്ങൾക്ക് ഉപയോഗം ഉണ്ടെങ്കിൽ എടുത്തോളൂ എന്ന് ദധീച മഹർഷി ധ്യാനം ചെയ്ത് ഭഗവാനെ പ്രാപിച്ചു. ആ ദധീച മഹർഷിയെ നട്ടെല്ലെടുത്ത് ദേവേന്ദ്രൻ യുദ്ധத்துக்கு വന്നപ്പോൾ ഇപ്പൊ ദേവേന്ദ്രനെ കണ്ട് ഹരേഹേ ദധീചേഹേ തപസാച തേജിതഃ. ദേവേന്ദ്രനെ കണ്ട് എല്ലാ അസുരന്മാരും ഭയന്ന് ഓടുമ്പോഴും വൃത്രാസുരൻ എല്ലാവരെയും വിളിച്ചു. നമുചേ പുലോ മണ്ണ് ഹേ വിപ്രചിത്തേ നമുചേ പുലോ മണ്ണ് മയാനർവൻ ശംബരമേ ശൃണുധ്വം. ജനിച്ചാൽ മരണം നിശ്ചയം ഉണ്ട്. ഇപ്പൊ എല്ലാവർക്കും മരിക്കാതെ ഇരിക്കണം ആഗ്രഹം ഉണ്ടല്ലോ. മരിക്കാതെ ഇരിക്കണമെങ്കിൽ அதுக்கு ഏത് ഗുളികയും ഇല്ല. ആക്സിജൻ വെച്ചാലും കുറച്ച് ഒരു 3 മണിക്കൂർ മാത്രം ആക്സിജൻ വയ്ക്കാൻ പറ്റും. പെർമനന്റ് ആയിട്ട് ജീവിതം തരാൻ ഭഗവാനുക്ക് മാത്രം കഴിയും. ഇപ്പൊ മരിക്കാതെ ഇരിക്കണമെങ്കിൽ ഒരേ ഒരു വഴി മാത്രം ഉണ്ട്, ജനിക്കാതെ ഇരിക്കണം. ജനിച്ചാൽ മരണമുണ്ട്. ഇപ്പൊ വൃത്രാസുരൻ പറഞ്ഞു, ജാതസ്യ ഹി ധ്രുവോ മൃത്യുഹു ജാതസ്യ മൃത്യുഹു ധ്രുവയേഷ സർവതഃ പ്രതിക്രിയാ യസ്യ ന ചേഹ കൃപ്താ. ഇപ്പൊ ജനിച്ച ആൾക്ക് മരണം ഉണ്ട്. அந்த மரணத்துல 2 விதம் மரணம் வந்தால் அது மகாபாகியம். தௌ சம்மதௌ இஹ மிருத்யு துராபௌ. 2 விதம் மரணம் വളരെ விசேஷம். ദ്വാവിമൗ പുരുഷൗ ലോകേ സൂര്യമണ്ഡലഭേദിനൗ പരിവ്രാട് യോഗയുക്തശ്ച രണേ ച അഭിമുഖോ ഹതഃ. மரணத்துல ஒன்றும் யோகிகளாயிட்டு நம்ம யோகி ஸ்தானத்தில் இருந்து அபியாசம் செய்து ஜீவிதத்தை தலைவழியோடு கபால மோட்சமாயிட்டு போகணும். காரணம் நமக்கு எல்லா ஜீவனுக்கும் ஜீவன் வருணது தலைவழியோடு. அதான் சிறிய குட்டிகளுடைய தலையை தொட்டால் ரொம்ப மிருதுவாக இருக்கும், ரொம்ப மிருதுவாயிட்டு இருக்கும். காரணம் ஜீவனுக்கு ஜீவனம் அந்த ஜீவிதம் அந்த வருணது அந்த ஜீவன் தலைவழியோடு. அப்ப ஏது வழி கூடி அது ஜீவன் சரீரத்தில் வந்தோ அதே வழி கூடி வெளியில கொண்டு போயால் அது சிரேஷ்டம். சில ஆளுக்கு கண்ணு காது மூக்கு நாக்கு வழியா போகும். அப்படி போகும்னா ஆள் சொர்க்கத்துக்கு எத்தும். அதோ வழியில பிராணன் போயால் அவனுக்கு நரகம். அப்ப ஈ கபால மோட்சம் அடையணும். അങ്ങനെ കപാല മോക്ഷം അടയണമെങ്കിൽ அதுக்கு பிரம்மச்சரியாதி யோக நிஷ்டை நியமங்கள் வேணும். അതുപോലെ ഒരു മുക്തി നേടാൻ നമുക്ക് ശക്തി ഇല്ലേ. അപ്പോൾ എല്ലാ അസുരന്മാരെ நம்ம അതുപോലെ നമുക്ക് യോഗം ചെയ്യ ശക്തിയില്ലേ. യുദ്ധത്തിലെ അടിപെട്ട് ഒരു വീരസ്വർഗം അടയാൻ പറ്റും നമുക്ക്. ஏன்னா ரணேச்ச அபிமுகேகதா. யுத்தத்தில் மாறல பானம் வாங்கி மறிச்சால் அவனுக்கும் சூரியமண்டல பேதினம், அவனுக்கும் மோட்சம் கிட்டும், பிரம்மலோகம் கிட்டும். இப்போ எல்லாரும் யுத்தத்துக்கு வரணும்னு விളിച്ച് വൃത്രാസുരൻ ഇന്ദ്രനെ നോക്കി പറഞ്ഞു, ഇന്ദ്രാ ஹரேகே என்னோட மும்பில் நிற்க உனக்கு சக்தி இல்லை. நீ வந்ததுக்கு காரணம் ஹரேகே ததீச்சேகே தபசாச்ச தேஜிதா. ஆ இந்திரனுடைய கையில் உள்ள வஜ்ராயுதத்தில் ஹரி சாநித்தியம் உண்டு. எந்த ஒரு ஆச்சரியம். இந்திரனுடைய கையில் வஜ்ராயுதத்தில் உள்ள பகவான் விருத்ராசுரனுக்கு தெரிஞ்சது, ஆனால் இந்திரனுக்கு அறியல. காரணம் தன் கையில் வஜ்ராயுதம் இருக்கு, தன் கையில் உள்ள வஜ்ராயுதத்தில் பகவானுடைய சாநித்தியம் മുമ്പിൽ ഉള്ള വൃത്രാസുരനുക്ക് അറിഞ്ഞു, ഇന്ദ്രനുക്ക് അറിഞ്ഞില്ല. കാരണം ഭക്തി കൊണ്ടു. ഇപ്പോൾ വൃത്രാസുരൻ ഇന്ദ്രനോട് പറഞ്ഞു, നീ എനക്ക് മുമ്പിൽ നിൽക്കാൻ ശക്തിയില്ല. കാരണം 3 പാപം ചെയ്തവൻ. യോ ബ്രഹ്മഹ ഗുരുഹ ഭ്രാതൃഹാച്ച. ബ്രഹ്മഹത്യ ചെയ്ത ഒരു പാപി, പിന്നെ തൻ്റെ ഗുരുവെ വധം ചെയ്ത പാപി, ഭ്രാതൃഹാച്ച എൻ്റെ സഹോദരനെ വധം ചെയ്ത. എങ്കിലും നമ്മ യുദ്ധം ചെയ്യാം, ஜெயம் எனக்கு உனக்கு மாத்திரம் கிட்டும். காரணம் நான் பகவானோட ஜெயம் பிரார்த்திச்சிட்டில்லை. எனக்கு யாருக்கு பகவான் நினைச்சும் பணம் சம்பத்து எல்லாம் தருமோ அவனுக்கு பகவான் ஏமாற்றி கொண்டிருக்கான், வஞ்சிச்சு கொண்டிருக்கான். யாருக்கு நினைச்சது போல சத்சங்கம் கிட்டுமோ அவன் பாக்கியசாலி. அதனால் இப்போ எனக்கு யுத்த சமயத்தில் எனக்கு இப்போ பிரார்த்தனை சமயமாயி, அதனால் ഞാൻ പ്രാർത്ഥന ചെയ്യാം, 1 മിനിറ്റ് യുദ്ധത്തെ നിർത്താം എന്ന് യുദ്ധ സമയத்தில் பகவானை பிரார்த்திச்சு. காரணம் நம்ம தியானத்துக்குன்னு ஒரு முறிய அவசியம் இல்லை. விருத்ராசுரனுக்கு யுத்த சமயத்தில் பகவானை தியானிச்சு. நமக்கு வேங்கில் ஒரு தியான முறி வேணும். ஒரு விளக்கு கொளுத்தி பின்ன
சந்தனத்திரி வச்சு, அப்புறம் ஃபேன் ஓடியாலும் அது சப்தம் கேட்கும், அது டிஸ்டர்பன்ஸ் ஆகணும், ஃபேனையும் ஆஃப் செய்து இங்கே தியான முறையில் கண்ணை அடைச்சி இருக்குன்னா ஒரு ஆளுக்கு சரீரம் தியான முறையில் இருக்கும், மனசோ மார்க்கெட்டில் போய் பச்சைக்கறி வாங்கி கொண்டு இருக்கும். அப்போ சரீரம் மாத்திரம் தியான முறையில் இருந்தால் போகிறா, மனசு பகவான் இடத்துல போகணும். மனசு பகவான் இடத்துல போகணும் எங்கில் அதுக்கு அத்தனை அபியாசம் வேணும். விருத்ராசுரன் யுத்த சமயத்தில் பகவானை பிரார்த்திச்சு.